Good morning students. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல இன்சி வின்சி ஸ்பைடர் அப்படிங்கற போயம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்பைடர்னா என்னது? எஸ், சிலந்தி. ஓகேங்களா? ஸ்பைடர்னா என்னதுப்பா? சிலந்தி. Okay, let's see the poem now. Incy wincy spider climbed up the water spout. Down came the rain and was to pour Incy out. Listen, Incy wincy spider climbed up the water spout. ஓகேங்களா? ஸ்பைடர்னா என்னன்னு சொன்னோம்? சிலந்தி. ஓகேங்களா? இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுதான்? climbed up the water spout. ஓகேவா? climb means ஏறுதல் அப்படிங்கிற மீனிங். water spout அப்படின்னா அந்த பைப்லைனோட இந்த வாட்டர் வெளியில் வரதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பவுட் வழியாக அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது? climb பண்ணி போகுது. ஓகேங்களா? down came the rain and was to pour Incy out. ரெயின் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ அது வழியாக என்ன ஆகும்? இந்த பைப்லைனில் தண்ணி வரும் இல்லையா, அப்போ என்ன ஆயிருதான்? அந்த சிலந்தி வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வெளியில் வந்துடுது. Out came the sunshine and dried up all the rain. Again வந்து sunshine ஆகுது, அதாவது சூரியன் வந்து வருது, ரொம்ப அதனுடைய வெளிச்சம் சூரியனுடைய இது ஹாட்டாக இருக்குது. and dried up all the rain, அந்த மழை பெஞ்ச பகுதியெல்லாம் என்ன ஆயிருதாம்மா? ட்ரை ஆயிருது. and Incy wincy spider climbed up the spout again. என்ன பண்ணுது அந்த ஸ்பைடரு? அந்த ஸ்பவுட்டில் again climb பண்ணி மேலே போகுது. ஓகேவா? Okay, listen. Incy wincy spider. Incy wincy spider climbed up the water spout. Down came the rain and was to pour Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy wincy spider climbed up the spout again. Okay students, நீங்களும் இந்த போயமை இதே மாதிரி ரீட் பண்ணி உங்களுடைய ஆடியோவை எனக்கு ஹோம்ஒர்க்கில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, see the next topic பார்த்தோன்னா I can do. ஓகேங்களா? write the names of the utensils. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய யூட்டென்சில்ஸோட நேமை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டேஸில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? see the picture. what is this? it's a mixer. mixer, mixer. second one is knife. what is this? knife. knife, knife. third one is bowl. bowl, bowl. mixer, knife, bowl. read the sentence and write true or false. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை ரீட் பண்ணி true or false ஆன் ஆன்சர் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் we cut with knife. நம்ம நைஃபால் என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். கரெக்ட் ஆன்சர் இஸ் true. we mix with recipe book. recipe book வச்சு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? நம்ம ரெசிபீஸ் தான் நிறையா லேர்ன் பண்ண முடியுமே தவிர மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், we make milk shake with mixie. மிக்ஸியை வச்சு நம்மளால் மில்க் ஷேக் மேக் பண்ண முடியும். ட்ரூ. we fry with pan. ஓகேங்களா? பேனில் ஃப்ரை பண்ண முடியும். ஆன்சர் இஸ் ட்ரூ. மேட்ச் த வேர்ட் வித் பிக்சர். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை இங்கே இந்த சைடு இருக்கக்கூடிய பிக்சர்ஸோடு என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டிர், சாப், பாயில். ஓகேங்களா? ஸ்டிர் அப்படின்னு என்னது? கலக்கிறது. சாப் கட் பண்ணுறது. பாயில் கொதிக்கிறது. ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸை கரெக்டாக அந்த பிக்சரோட மேட்ச் பண்ணணும். ஸ்டிர், சாப், பாயில். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டான வேர்டு எதுன்னு இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், பீட் வித் எ டேஸ், விஸ்க். ஓகேங்களா? பீட் வித் எ விஸ்க், WHISK, விஸ்க். டேஸ் த கேரட் ஃபார் சாலட். ஓகே, கிரேட். கேரட் என்ன பண்ணுவோம்? கிரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? GREAT, கிரேட். கிரேட் த கேரட் ஃபார் சாலட். recite the poem bender the blender. bender the blenderங்கிற போயமை ஒன்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க? ரிசைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த போயம் எடுத்து ஒன்ஸ் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், லிசன் டு த டீச்சர் அண்ட் ஆஸ்க் எ கொஷின். பாருங்கள், இப்போ நீங்கள் கொஷின் கேட்கணும். ஆஸ்க் எ பென் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு பென் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். see the next sentence, ask a notebook from your brother or sister. உங்கள் பிரதர் அல்லது சிஸ்டர் கிட்ட நீங்கள் ஒரு நோட் புக் கேட்குறீங்கன்னா எப்படி கேட்கணும்? give me your notebook அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? see the seventh one, circle the odd one. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள், பால் அப்படிங்கிறது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். பலூன் கவுண்ட் பண்ண முடியும். இங்கே ரைஸ் இருக்குது, பாயில் ஆகிற மாதிரி இருக்குது, அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அன்கவுண்டபிள் நவுன். அப்போது இதுதான் ஆட் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பேட், ஆயில், இங்கே வீட் இருக்குது. ஓகேங்களா?
ஆயில் வீட் இது ரெண்டையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. பேட் என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம். அப்போது பேட் இஸ் த ஆட் ஒன். Next Roman, write C for things you can count and U for things you cannot count. ஓகேங்களா, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியக்கூடிய இடத்துல C அப்படின்னும் அன்கவுண்டபிளாக இருந்தால் அங்கே U அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா, see the first picture, சேர் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா, 1 2 3ன்னு எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ணிட முடியும். அப்போ சேர் இஸ் எ கவுண்டபிள் நவுன். செகண்ட் ஒன், see the picture, இங்கே பாருங்கள் சால்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேங்களா, அது அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் பேன். ஓகேங்களா, பேனை ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம். அப்போது இது கவுண்டபிள் நவுன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.